அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் அனைத்து விதமான தேவதைகளையும் நம்ம சித்தெடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் கேரளாவில் ஆலயம் வைத்திருக்கக்கூடிய, கோவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிஷ்யர் நம்மை தொடர்பு கொண்டு, நம்ம குறி சொல்கிறோம், ஆனால் அஷ்டகர்ம வேலைகள் எங்களால் செய்ய முடியலை, செஞ்சாலும் பலிதமாகலை. அதே மாதிரி அந்த கோவிலுக்கு மக்களுடைய கூட்டம் வரவே இல்லை. அதே மாதிரி செய்கிற காரியங்கள் மற்ற விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு சாத்தியப்படலை. எங்களுக்கு அஷ்டகர்ம வேலைகள் செய்யணும், கோவிலுக்கு ஆட்கள் ஜனவசியம் நடக்கணும், ஆட்கள் கோவிலில் தேடி வரணும், அதே சமயத்தில் சகலவிதமான காரியங்களும் ஜெயமாகணும், காரிய சித்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கு ஒரு தேவதையை அல்லது தெய்வத்தை நீங்களே சித்தி பண்ணி எங்களுக்கு கொடுங்க, விக்கிரகமாகவே கொடுத்துருங்க, நாங்கள் கோவிலில் வச்சு வழிபாடு பண்ணுற மாதிரி அந்த தெய்வத்துக்கிட்ட நாங்கள் அஷ்டகர்ம வேலைகள் நாங்கள் கொடுக்குற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஷ்யர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அவருக்காக நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்தில் மாந்திரீகத்திற்கென்றே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியான காளியில் ஒரு சக்தியான மாந்திரீக காளி, மாந்திரீகத்துக்கு மட்டுமே பயன்படக்கூடிய காளி அது. அந்த காளியை நம்ம சித்தெடுத்து ஒரு விக்கிரகத்தில் ஆவாகனம் செய்து அதற்கு சில பூஜைகள்லாம் கொடுத்து சங்கல்பங்கள்லாம் கொடுத்து தயார் செய்து வச்சுருக்கோம். இதற்கு பிறகு இந்த காளிக்கு துணையாக 8 விதமான சக்திகளை, அஷ்ட சக்திகளை ஒன்றிணைத்து அந்த சக்திகளுக்கும் நம்ம உயிர் கொடுத்து மொத்தமாக மாந்திரீகத்திற்கு பயன்படக்கூடிய காளி, அவளுக்கு கீழ் ஏவலாக வேலை செய்யக்கூடிய அஷ்ட தேவதைகளையும் அந்த கோவிலுக்கு நம்ம அவர்கள் என்ன காரியத்திற்காக கேட்டார்களோ அந்த காரியத்திற்காக அத்தனை காரியங்களும் அஷ்டகர்மம் செய்யணும், கோவிலுக்கு கூட்டம் வரணும், மக்களுடைய வரவு அதிகமாகணுங்கிற காரணத்துக்காக இந்த காளியையும் இவளுக்கு துணையாக அஷ்ட சக்திகளையும் நம்ம தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கு நான் மாந்திரிக காளின்னு பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நன்றாக குறி சொல்லக்கூடியவர்கள் அல்லது தெய்வ சக்தி உடையவர்கள், மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விக்கிரகத்தை உற்று பார்த்தால் கண்டிப்பாக இந்த விக்கிரகத்துக்குள்ளே என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு இந்த பூஜை முடிகிற வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இந்த சிஷ்யர் கையில் போயிடுச்சுன்னா இதுக்குள்ளே என்ன சக்தி இருக்குன்னு மற்ற நபர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்போ உங்களால் இந்த சக்தி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.